அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் நிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் வற்றாத பேரன்பும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் மீதும் என்றென்றும் நிலைத்து நிலவட்டுமாக ஆமீன். நம்ம போன வார கிளாஸில் அந்த குர்ஆனானது நம்ம மனதில் நுழையணும்னா 4 தகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த வாரம் பார்க்கக்கூடியது எந்த துறை சார்ந்த மனிதர்களுக்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் குர்ஆனானது வியக்கத்தக்க வகையில் பதிலளிக்கக்கூடியது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த லிஸ்ட்டில் நிறைய இருக்குது. அதில் மோரிஸ் புக்கெல் அப்படிங்கிறது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் எஜிப்தில் ஒரு பிரம்மாண்டமான அந்த இருக்கக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய உடற்குறு ஆய்வில் ஈடுபடுறாரு. அந்த ஆய்வின் போது அவர் இருக்கக்கூடிய ஆய்வில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுகளுடைய தொகுப்பும் அந்த குர்ஆனில் கூடக்கூடிய வசனங்களுக்கும் இடையே உள்ள பொருத்தத்தை கண்டு வியந்து போகிறாரு. அது மாதிரி குர்ஆனானது எந்த துறை சார்ந்த கேள்விகளுக்கும் விளக்கம் தரக்கூடியது. மனிதனுடைய உருவமைப்பு ஒரு சிறு நீர்த்துளியில் இருந்து இரத்த கட்டியாக மாறி அது ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி உருவமைப்பு பெறுது அப்படிங்கிறத எம்ப்ரியாலஜி அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. வானவியலாகட்டும், அந்த பிரபஞ்சமானது எப்படி விடிவடைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறத பற்றி அதுக்குண்டான விளக்கங்களாகட்டும், விண்மீன்கள், விண்வெளி இயக்கம், மலைகள், சந்திரன், சூரியன், அதனுடைய சுற்றுப்பாதையாகட்டும் எல்லாத்துக்கும் ஆன்சர் அளிக்கக்கூடியது. அது மாதிரி வானத்தினுடைய பாதுகாப்பு கவசம், ஓசோன் லேயர், அதை பற்றியும் இருக்கட்டும். இப்படி கர்ப்பகாலத்தில் குழந்தைகளுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த 3 இருள்கள், அதுதான் சயின்ஸில் வயிற்றினுடைய சுவர், கருப்பையினுடைய சுவர், நீர்ப்பையினுடைய சுவர் அப்படிங்கிறத இப்போ இருக்க மெடிசின் கண்டுபிடிச்சி சொல்லுது. அந்த லிஸ்ட்டில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 1973 கார்ல் வான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தேனீக்களை பற்றி ஆராய்ஞ்சு அதுக்கு நோபல் பரிசு பெறாரு. இதை அல்லாஹ் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதில் என்ன அப்படின்னாக்க சூரா 16, 68, 69 தேனீக்களை பார்த்து கட்டளையிடுறான். நீங்கள் மரங்களிலும் மலைகளிலும் மக்கள் இருக்கும் கூட்டங்களிலும் உங்கள் கூடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் பல வகையான கனிகளை உண்டு அதில் கூடிய உணவை தேடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கட்டளையிடுறான். அந்த அந்த தேனியிலிருந்து வரக்கூடிய அந்த பானம், அந்த தேனிலிருந்து தேனானது பல வகையான கலர்லையும் இருக்கும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த தேனை கொண்டு மனிதர்களுக்கு பல வகையான நோய்களுக்கு சிறந்த நோய் நிவாரணியாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் குறிப்பிடுறான். இல்லை என்ன ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க, அந்த காலத்தில் எது ஆண் தேனி பெண் தேனிங்கிற அறியக்கூடிய காலகட்டத்தில் இல்லாத சூழ்நிலையில் எல்லாம் தெளிவாக சொல்கிறான். அது பொதுவாக பார்க்கல தேனீக்கள் அப்படிங்கிற தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தேனியின் கீழே எல்லாம் கட்டளையிடுறது பெண் தேனியை பார்த்து தான் கட்டளையிட்டு அதை சொல்கிறான். அப்போது அதை சிந்திச்சு பார்க்கையில் அந்த தேன் கூட கட்டக்கூடிய அந்த ஆற்றல் அந்த கெப்பாசிட்டி பெண் தேனிக்கு மட்டும்தான் இருக்குது. அது மாதிரி உணவை தேடி அலைஞ்சு எடுத்து கொண்டுட்டு வர்றதும் பெண் தேனி தான். அது மாதிரி அந்த உணவை எடுத்துகிட்டு அங்கே கூட்டில் இருக்க பிற தேனிகளுக்கும் ஃபீட் பண்ணுறதும் அந்த பெண் தேனி தான். அது மாதிரி அங்கே உள்ள குட்டி தேனிகளை பார்த்துக்கிறதும் அந்த நர்ஸ் தேனி மட்டும்தான். ஸோ அந்த பொதுவாக பார்க்கையில் தேனீகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதை டீப்பாக ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக மீனிங் பார்த்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்கையில் தான் அதனுடைய ஆச்சரியமானது நமக்கு தெரிய வருது. இதில் என்ன எல்லாம் குறிப்பிட்றான்னா, இதில் பல வகையான கலர் தரக்கூடிய கலரில் இருக்கக்கூடிய தேன் இருக்குது. இப்போது அது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கல, அது ஒவ்வொரு மலர்கள்லையும் அதில் இருக்க உணவை சாப்பிட்றதுனால அந்த நெக்டாரை எடுக்கிறதுனால அது பல கலரில் அந்த தேனானது இருக்குது. இதில் என்ன அப்படி ஒரு ஆச்சரியம் பார்க்கல அந்த தேனானது தேன் இருக்கு இல்லையா, அது ஒரு சின்ன ட்ராப்ஸை தேனை எடுக்கிறதுக்கு அது ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுமாமா. ஆனால் மனுஷன் ஒரு தெரியாத இடத்துல ஒரு 2 கிலோமீட்டர் போகணுன்னாக்க ஒரு மேப் போட்டால் தான் அவனால் போக முடியுது. ஆனால் இந்த தேனியானது 5 கிலோமீட்டர்னாலும் ட்ராவல் பண்ணி
அதை உணவை எடுத்துட்டு திருப்பி அந்த உணவு பாதையை இந்த வீட்டுடைய திசையை ஞாபகத்தில் வச்சு திருப்பி வர்றதா இருக்கட்டும், எல்லாமே இறைவன் கொடுத்த அந்த தேனீக்களுக்கு கொடுத்த அந்த உணர்வு அது. அது கூட்டாக வாழக்கூடிய அந்த கூட்டமைப்பு, அது உணவுக்களை தேடி எடுத்துட்டு திருப்பி வந்துட்டு பிற தேனீகளுக்கு தகவல் பரிமாற்றம் சொல்லுது. அதுதான் வந்துட்டு சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அந்த டான்ஸினுடைய செய்கை மூலமாக வந்துட்டு அந்த தகவல் பரிமாற்றத்தை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணுமாமா. இது உன் இறைவன் காட்டிய பாதை நட அப்படிங்கிற ஒரு அந்த அந்த சென்டென்ஸுக்கு அப்படியே கரெக்டாக அப்படி மேட்ச் ஆகக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்ததாக பார்க்கையில் வந்துட்டு சூரா 30:1-3 வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு சொல்கிறான், பாரசீகம் தோற்கடிக்கப்பட்டது, அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் தோற்கடிக்கப்பட்டார்கள், மீண்டும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படின்ட்டு ஒரு செய்தியை வந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்துட்டு அல்லாஹ் சொல்கிறான். இது எந்த காலகட்டத்தை ஏன் இறங்குச்சு அப்படின்னாக்க ஏன் இறங்குச்சாக்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் வந்துட்டு இங்கே இருக்கவங்கள பார்த்துட்டு இறை நம்பிக்கையாளர்களை பார்த்துட்டு கேலி செய்கிறாங்க. அவங்க ரோமர்களுக்கும் வேதம் வழங்கப்பட்டது தான், ஆனால் அவர்கள் தோற்று போயிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் வேதம் உங்களுக்கும் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, ஸோ நீங்களும் தோற்கடிக்கப்பட்டுருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லி அவங்க வந்துட்டு கேலி செய்கிறாங்க. இதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு அந்த சூறா வந்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு இறக்குறான். அப்போது அதில் வந்துட்டு பார்க்கையில் அதில் இருக்கக்கூடிய வார்த்தையை பார்த்தோம்னாக்க அதுனன் அருது அப்படின்னு பார்க்கையில் அந்த வார்த்தையானது எந்த என்ன மீனிங்கை குறிக்கினாக்க, அருகில் இருக்கக்கூடிய தாழ்வான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு குறிக்குது. இந்த தாழ்வான பகுதி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் வந்துட்டு உலகத்திலேயே மிக தாழ்வான பகுதின்ட்டு பார்க்கையில் வந்துட்டு அது சாக்கடல் தான். இந்த சாக்கடல் பகுதியானது கடல் மட்டத்திலிருந்து 430 கிலோமீட்டர் அடிமட்டம் கீழே இருக்குது அது. ஸோ இந்த சாக்கடல்ங்கிற பகுதியில் தான் ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் போர் நடந்தது 614 ஆண்டில். ஸோ அது தாழ்வான பகுதி அப்படிங்கிற ஒரு வேர்டுலையே அல்லாஹ் அதுக்குள்ளே எவ்வளவு ஒரு மீனிங்கை அதுக்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்கிறத பார்க்கையில் வந்துட்டு மெய் சிலிர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. இப்படியாக தனிமையில் உட்காந்து இறைவன் கூறக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த வேர்ட் பை வேர்டாக வந்துட்டு அனலைஸ் பண்ணையில் இறைவன் சொல்லக்கூடிய அந்த உள்ளார்ந்த அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி குரானே வந்துட்டு சொல்லுது, இது வந்துட்டு யாருக்கு நேர்வழி காட்டும் அப்படிங்கிறத வந்துட்டு சூரா 2:1-3 வரைக்கும் சொல்லுது. அலிஃப் லாம் மீம், இது இந்த வேதம் இறைவேதம் என்பதில் சந்தேகம் இல்லை, இது இறையச்சம் உடையோர்களுக்கு நேர்வழி காட்டும். இதில் இறையச்சம் உடையோர்கள்ங்கிறது வந்துட்டு முத்தக்கின்களை வந்துட்டு குறிக்குது. அதில் அடுத்த வசனத்தில் வந்துட்டு முத்தக்கினுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுறான். அவர்கள் வந்துட்டு மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகையை கடைபிடிப்பார்கள், அவர்கள் நாம் வழங்கியதிலிருந்து பிறருக்கு செலவு செய்வார்கள். இல்லை மறைவான விஷயம் அப்படிங்கிற வந்துட்டு இறைவன், வானவர்கள், மறுமை மற்றும் கண்ணுக்கு தெரியாத அந்த மறைவான உண்மைகளை வந்துட்டு நம்புறது. இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு பண்பு. ரெண்டாவது தொழுகையை வந்துட்டு முறையோடு கடைபிடித்தல், இது வந்துட்டு உடல் சார்ந்த வழிபாடு. மூன்றாவதாக இறைவன் அருளிய செல்வங்கள் ஒரு பகுதியை வந்துட்டு அறவழியில் செலவழித்தல், இது வந்து பொருள் சார்ந்த வழிபாடு. இத்தகைய பண்புடையவர்கள் தான் முத்தக்கின்கள், இறையச்சமுடையவர்கள். இந்த மறைவான விஷயம் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் ஞாபகத்தில் வருது. அல்லாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சஹாபாக்கள் வந்து கேட்பாங்களாமா, அல்லாவின் தூதரே, எங்களை விட சிறந்தவர்கள் வேறு யாரும் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களாமா. இப்போ நாங்கள் உங்களோட இருக்கிறோம், உங்களோட இஸ்லாத்தை ஏற்றோம், உங்களோட சேர்ந்து அறப்போர் புரிகிறோம், அப்போ எங்களோட சிறந்த ஆட்கள் இருக்கிறவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல வந்துட்டு அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஆம், உங்களோட சிறந்தவர்கள் உள்ளனர், உங்களுக்கு பின்னால் வரும் ஒரு கூட்டத்தினர் அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிலளிக்கிறாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறாங்களா, தொழுகையை கடைபிடிப்பார்கள் அப்படிங்கிறது வந்துட்டு அல்லாஹ் வந்து எப்பவுமே வந்துட்டு அந்த தொழுகையை சேர்த்து சொல்லலை, அது ஜக்காத்தையும் எப்பவுமே சேர்த்தே தான் சொல்லுவான். அந்த தொழுகைங்கிறது வந்துட்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமை, ஜக்காத்துங்கிறது பிற மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமை. அதே மாதிரி குர்ஆன் சொல்லுது, இது யாருக்கு நேர்வழி காட்டாது அப்படின்னாக்க, அநீதி இழைத்த மக்களுக்கு வந்துட்டு நேர்வழி எல்லாம் காட்ட மாட்டான் அப்படின்ட்டு
அல்லாஹ் சொல்கிறான், குறிப்பிடுறான். சூரா 2:58 2:58 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதில் வந்துட்டு இப்ராஹிம் நபிக்கும் நம்ரூத்து மன்னனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். அப்போ இப்ராஹிம் நபி வந்துட்டு தௌஹீதை பற்றி எடுத்துரைக்கையில் வந்துட்டு அப்போ இறைவனுடைய தன்மைகளாக வந்துட்டு இப்ராஹிம் நபி தெரிவிக்கிறாங்க. இறைவன் வந்துட்டு உயிரை எடுக்கக்கூடிய ஆற்றலும் உடையவன், உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ரூத் மன்னன் வந்துட்டு சொல்கிறான், விதாண்டாக முடித்தவனாக நானும் உயிரை எடுக்கக்கூடிய உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, இறைவன் கிழக்கில் சூரியனை உதயமாக்கி மேற்கில் மறைய வைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு சூரியனை மேற்கில் உதயமாக்கி காட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்ரூத் மன்னன் வந்து வாயடைச்சி போயிடுறான். அப்போ அல்லாஹ் வந்துட்டு அதை தெளிவாக குறிப்பிட்றான், அநீதி இழைத்த மக்களுக்கு வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு நேர்வழி காட்ட மாட்டான் அப்படிங்கிறத வந்துட்டு இதில் தெளிவாக குறிப்பிடுறான். சரி, இப்போ அடுத்து குரான் வந்துட்டு சில அடையாளங்களை காட்டுதில் வந்துட்டு முத்தக்கீன்களுக்கு வந்துட்டு நேர்வழி காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த முத்தக்கீன்களுடைய குவாலிட்டிஸாக வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிடுறான். சூரா 10:60 63 வரைக்கும் முத்தக்கினுடைய குவாலிட்டிஸாக வந்துட்டு அவர்கள் வந்து ஈமான் உடையவர்களும் தக்குவதாரிகளும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுது. ஈமான்னா உண்மையான நம்பிக்கை, தக்குவானா பாவத்திலேருந்து விலகி இருத்தல். இந்த முத்தக்கீன்களுடைய தக்குவாதாரிகளுடைய அமல்களை மட்டும்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறதா சூரா 5:27 வந்துட்டு அல்லாஹ் வந்துட்டு குறிப்பிடுறான். அதே போல் நம்ம குரான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு தக்குவாதாரிகளாக மாற்றணும் அப்படின்னாக்க நம்ம மனம் வந்து திறந்த நிலையிலிருந்து அனைத்து இறைவன் கூறிய அனைத்து செய்திகளையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்வாங்கி அதை வந்துட்டு நம்ம வந்து செயல்படுத்தணும். இப்படி செயல்படுத்தையில் வந்துட்டு அது எந்த வகைக்கு செயல்படுத்தப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்து அளவிடப்படணும். குரானே நம்மளை வந்துட்டு அளவிட தான் சொல்லுது. சூரா 59:18 வந்துட்டு ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களும் தனக்குத்தானே கணக்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதே மாதிரி உமர் அலியல்லாகவும் சொல்கிறாங்க, உங்களை நீங்கள் கணக்கெடுக்க முன் நீங்களாகவே கணக்கெடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உமர் அலியல்லாகவும் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு அதாவது மெஷர்மெண்ட், நம்ம செய்கிற செயல்கள் வந்துட்டு எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னாக்க நாமவே வந்துட்டு கேள்விகள் கேட்டுக்கணும். யாரும் பார்க்காத போது வந்து பாவத்திலேருந்து விலகி இருக்கிறேனா, எனக்கு நானே கோவத்தை அடக்கி இருக்கிறேனா, நம்ம செய்த பாவங்களுக்கு வந்துட்டு உடனே தௌபா செய்கிறோமா அப்படின்ட்டு வந்துட்டு கேட்டுக்கிறோம். அப்புறம் நியாயமாக முறையில் நடக்கிறோமா, நாக்கை கட்டுப்படுத்துகிறோமா, மறுமை நினைத்து வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமவே வந்துட்டு செயல்களை வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம எதை கேட்டோமோ, எதை உள்வாங்கினோமோ அதை நாம் செயல்படுத்தி மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மளே ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.